பெருவோ வாத்தியாரே வர வாத்தியாரே அப்படி கத்துவான் பாருங்க. அவனோட ரேங்க் காட்டுறாங்க. அவன் லெவலப்புக்கு மேல லெவலப் ஆகி மேக்ஸ் லெவல்ல போய் கமாண்டர் ரேங்குக்கு போயிருவான். அப்புறம் போவான் பாருங்க, வாத்தியாரே வர வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு குத்த போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி லெஃப்ட் ஹேண்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு சொல்லுவான் பாருங்க, நீ கமாண்டர் ரேங்குக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே தான் ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாசம் அப்படி டாச் பண்ணிட்டே இருப்பான். வாத்தியாரே வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோ அப்படி டாச் பண்ணிட்டே இருப்பான் அழகா. நம்ம ஹீரோவோ அப்படின்னு வெறும் வயிற்றுல ஓங்கி ஒரு குத்து குத்திட்டே சொல்லுவான் பாருங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு ஆர்மியில ஒரே ஒரு கமாண்டர் தான் இருப்பான். ஒன் சீக்கிரஸும் கிரீடும் அவங்களோட ஜெனரல் ரேங்கை ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் அவங்கள கமாண்டர் ரேங்க் அளவுக்கு கொண்டு போயிருவேன். உன்னோட கமாண்டர் பதவி பறிப்போக கூடாதுன்னா நீ உன்னோட வேலையை ஒழுங்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குத்துனதுல நம்ம வெறும் பறந்து போய் செவுத்துல விழுந்துருவான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிப்பா பாருங்க, இது இன்னும் பத்தாது, என்னதான் வெறும் என்னோட சேடவுலயே பவர்ஃபுல்லான சேடவா இருந்தாலும் அந்த மோனார்க்க சமாளிக்கிற அளவுக்கு இன்னும் பவர் ஆகல அப்படின்னு சொல்ல வெறுவோ வாத்தியாரே அப்படின்னு கத்திக்கிட்டே குத்த வருவான் பாருங்க. அப்படி குத்துவான், பார்த்தா தரையில போய் குத்திக்குவான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் பின்னாடி போயிட்டு வெள்ளாலே ஓங்கி ஒரு குத்து, அவன் பறந்து போய் செவுத்துலயே ஒட்டிக்குவான். அப்ப வெறும் யோசிப்பா பாருங்க, வாத்தியாரே உங்க பவர் வேற லெவல் வாத்தியாரே, நீங்க வேற லெவல் வாத்தியாரே அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ நீ முதல்ல டிவி சீரியல் பாக்குறது நிப்பாட்டு, நான் கேபிள கட் பண்றேன் அப்படின்னு சொல்ல என்ன வாத்தியாரே அப்படின்னு அழுதுட்டு இருப்பா. யாரெல்லாம் நம்ம பெருவை ரொம்ப கியூட் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், இந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காட்டுவாங்க பாருங்க. இடத்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பானுங்க, கந்தர கோலமா இருக்கும் இடமே. நம்ம ஹீரோ உடனே சேர்மன் போன் பண்ணி, சேர்மன் கோபப்படாதீங்க சேர்மன், என்கிட்ட 300 எறும்பு இருக்கு, அவங்கள வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க தாமஸ் அண்ட இருக்கிற ஹோட்டல்ல காட்டுறாங்க. அங்க தாமஸோட அசிஸ்டன்ட்டோ, சார் நம்ம அமெரிக்கா போல சார் அப்படின்னு கேட்க, கண்ணா இவ்வளவு பெரிய அழகான விஷயத்தை விட்டுட்டு நான் இதுக்கு அமெரிக்காக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, சார் இது பெருசா இருக்கு, சரி எங்க சார் அழகா இருக்கு, கண்ணா என்ன பயப்பட வைக்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அழகானது தான், இவ்வளவு பெரிய கேட்டு காமிஸ் டிராகன் வந்ததை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜின்மு இருக்கான், இதை விட பெரிய அழகான விஷயம் வேற என்ன இருக்கு அப்படின்னு தாமஸ் சொல்ல, அவளோட அசிஸ்டன்ட்டோ, சார் இருந்தாலும் நம்ம அமெரிக்காக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லுவாளா. நம்ம தாமஸோ என்ன மக்கள் பேசுற, நம்ம அமெரிக்காக்கு போய் என்ன பண்ண போறோம், அங்கதான் வேற எந்த டஞ்சன் கேட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அவளோட அசிஸ்டன்ட்டோ, சார் அமெரிக்கன் கில்டு மெம்பர் எல்லாமே உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க சார், உங்களுக்கு எது ஆயிரமா அப்படின்னு சொல்ல, நம்ம தாமஸோ என்னமா காமெடி பண்றியா, சஞ்சின்வு இருக்கிற இடம் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம், அது மட்டும் இல்லாம இந்த டஞ்சன் கேட்ல இருந்து வரதை நம்ம தடுக்கலனா இந்த உலகத்துல மத்த இடத்துல நடக்கிறத நம்ம தடுக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாம இதுதான் மனித இனத்தின் கடைசி வரலாறோட புது ஆரம்பம், இது எப்படி இருக்கு அப்படி தாமஸ் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அடுத்த சீன்ல எல்லாருமே அவசர அவசரமா அந்த ஊரை காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா கார்லாம் டிராபிக்ல அப்படி நிக்குது. டாப் ஆங்கிள் காட்டுறாங்க, ஃபுல்லா கார் தான். எல்லாருமே அந்த ஊரை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல காட்டினா ஹீரோட அம்மாவை தங்கச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோட தங்கச்சி, அம்மா நம்ம போக வேண்டாமா அப்படின்னு கேட்க, ஹீரோட அம்மாக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இஷ்டமே இல்ல, ஏன்னே தெரியல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம எதுக்கு இங்க இருந்து போகணும், நம்ம தான் எவாக்குவேட் பண்ற ஜோன்ல இல்லையே அப்படின்னு சொல்ல, ஜின்னாக்கு கோவம் வந்துரும். என்னமா சொல்றீங்க, நான் அடுத்த வருஷம் காலேஜ் போறேன், நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, நான் சொல்றதை கேளுங்க, இந்த இடம் ரொம்ப டேஞ்சர், நான் இங்க சாக விரும்பல, வாங்கம்மா அப்படின்னு கத்த. அவங்க அம்மாவை சிரிச்சுட்டு, பயப்படாதம்மா, நம்மள உன் அப்பா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ